வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஃபேண்டசி டீம் ப்ரெடிக்ஷன் இங்கிலாந்து vs இந்தியாவுடைய ஃபுல் ஃபேண்டசி ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இங்கிலாந்து வந்து நம்ம இந்தியாவுக்கு டூர் வந்திருக்காங்க. 5 T20 மேட்ச் அண்ட் 3 ODI மேட்சஸ். ஆஃப்டர் தட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி, அதுக்கப்புறம் IPL மேட்சஸ். ஸோ கண்டினியூஸாக இந்தியன் டீம் வந்து நிறைய மேட்சஸ் விளையாடுறாங்க. ஸ்பெஷலி எவ்ரி ஒன் ஃபோக்கஸ் ஃபார் IPL மேட்ச். அது மார்ச் மந்த் லாஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகுது. அதோடைய ஃபுல் ப்ரிவ்யூ எல்லாமே இந்தியா இங்கிலாந்துடைய 5 T20 ஃபுல் ப்ரிவ்யூ நம்ம வந்து பார்க்கலாம். முதல் T20 வெனஸ்டே ஃபஸ்ட்டு மேட்ச் ஜனவரி 22. டைம் வந்து இரவு 7 மணி. வெனியூ வந்து கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸ். இது வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் நம்ம நேரடியாக பார்க்கலாம். மொத்தம் 5 T20 மேட்ச் இருக்கு. இந்த 5 T20 மேட்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்தியா vs இங்கிலாந்துடைய ஃபர்ஸ்ட் மேட்ச் நாளைக்கு கொல்கட்டாவில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து 7 PM தான் ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து ரெண்டாவது மேட்ச் நம்ம MA சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னை சேப்பாக்கில் நடக்குது. ஸோ டிக்கெட் வந்து சில வெப்சைட்டில் இருக்கும். ஸோ விருப்பப்படுறவங்க நேரில் போய் வாங்கிக்கலாம். மூணாவது மேட்ச் ராஜ்கோட் அண்ட் நாலாவது மேட்ச் பூனே அண்ட் அஞ்சாவது மேட்ச் வான்கடே ஸ்டேடியம் மும்பை. ஸோ இந்த செகண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்பின் ட்ராக் அண்ட் இந்த வான்கடே ஸ்டேடியம் பேட்டிங் ட்ராக் அண்ட் கொல்கட்டா வந்து ஒரு பேட்டிங் பிச் அண்ட் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச் அண்ட் 150, 160 இது வந்து ஒரு ஆவரேஜான ஸ்கோர்ஸாக இருக்கும். 22, 25, 28, 31, 2 டோட்டலாக 5 மேட்சஸ் வந்து நமக்கு இருக்கு T20 மேட்சஸ். இந்த ஈடன் கார்டன் பிச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச்சு தான் அண்ட் ப்ரிப்பேர்ட் பை பிளாக் காட்டன் சாயில். ஸோ கருப்பு பருத்தி மண்ணால் தயார் செய்யப்படுகிற ஒரு பிச்சாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லிக்கான ஒரு பிச்சஸாகவே இருக்கும். இந்த வெனியோட T20 ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 மேட்ச். அதில் பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணவங்க 5 மேட்சும், பேட்டிங் செகண்ட் பண்ணவங்க 6 மேட்சும். ஆக மொத்தம் நல்லா விளையாடுறவங்க இதில் வின் பண்ணலாம். டாஸ் வந்து ஒரு இம்பேக்டாக இருக்காது. ஸோ ஆவரேஜான ஸ்கோர் 150லேருந்து 160 ரன்கள். அதிகபட்ச ஸ்கோர் 201 ரன்கள் 5 விக்கெட் அண்ட் லோயஸ்ட் ஸ்கோர் 70 ரன்னுக்கு ஆல் அவுட் 10 விக்கெட்டுகள் விழுந்திருக்கு. இதுதான் இந்த வெனியோடைய T20 ஸ்டாட்ஸ். ஸோ பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட்டும் பேட்டிங் செகண்ட் 2 பேருமே வின் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுடைய T20 பேட்டிங் டீம் அண்ட் T20 கேப்டன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். T20 ஸ்கோரிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பிலோ 150 வந்து 4 தடவையும், பிலோ 150 to 169 3 தடவையும் அண்ட் 170 to 189 3 தடவையும் அண்ட் அபவ் 190 ஒரு தடவையும் இருக்கு. ஸோ இது வந்து ரேராக தான் இருக்கு. ஸோ இந்த ரேஞ்சை வந்து அதிகமாகவே நம்ம எதிர்பார்க்கலாம். நான் அடுத்த 4 மேட்ச் 5 மேட்சுமே இந்த ரேஞ்சுக்கு மேலே எதிர்பார்க்கலாம். வான்கடே ஸ்டேடியம், பூனே அண்ட் ராஜ்கோட் இந்த மாதிரி ஸ்டேடியமில் அபவ் 190 எதிர்பார்க்கலாம். கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸில் இந்த பிச்சில் வந்து இந்த 150 to 169 அண்ட் 170 to 189 நம்ம எதிர்பார்க்கலாம். ரீசெண்டாக நடந்த இந்த வெனியோடைய கிரிக்கெட் மேட்சஸில் பாருங்கள், இந்தியா வந்து 185க்கு 5, 186க்கு 5, 157க்கு 7, 184க்கு 7. ஸோ இதை பார்க்கும்பொழுது என்ன தெரியுதுன்னா இந்தியா வந்து ஆல் அவுட் ஆகலை. ஸோ கண்டிப்பாக ஒரு 2லேருந்து ஒரு 3 பேட்ஸ்மேன் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு இதுவாக இருக்குது. 50+ ரன்ஸ் வந்து ஒரு 2 பேரும், ஒரு 30-35 ரன் ஒரு விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயரும், டோட்டலாக ஒரு 3 பிளேயர்ஸ் வந்து பேட்டிங் ட்ராக்ல இன்க்ளூடிங் கீப்பரோட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே வந்து 186க்கு 5, அதே மாதிரி இங்கே பாருங்கள் 178 for 3, 162 for 4, இங்கே தான் 110க்கு ஆல் அவுட்டு அண்ட் 167 for 9. ஸோ ரெண்டாவது ஆப்போனண்ட்டாக விளையாடக்கூடிய டீம்ஸ் வந்து ஒரு சில மேட்சஸை தவிர 9 விக்கெட்ஸ் 10 விக்கெட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா 4 விக்கெட், இங்கே வந்து 3 விக்கெட்டுகள் விழுந்திருக்கு. ஸோ இதையும் வந்து நம்ம மைண்ட் செட் பண்ணணும். 162 for 4 சொல்லி அவங்க வின் பண்ணியிருக்காங்க. இந்தியன் டீம்ஸ் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. இதையும் வந்து நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கணும். டோட்டலாக 24 மேட்ச்சில் இங்கிலாந்து 11 மேட்சஸும் இந்தியா 13 மேட்சஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஓவரால் 24 மேட்சஸ். நம்ம பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. சஞ்சு சாம்சன் அடித்தா 100 இல்லைனா 0 அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட்டு 4 மேட்சஸில் அவர் பெர்ஃபார்ம் பண்ண ஸ்கோர்ஸ் 100, 0, 0, அப்புறம் ஒரு 100. ஸோ இவரை வந்து கேப்டன் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஒரு சில டீமில் டோட்டலாகவே வேறு ட்ராப் பண்ணலாம். ஸோ இப்போ ரீசெண்ட் மேட்சஸை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன். லாஸ்ட் T20 சீரீஸில் இவர் கேப்டனாக ட்ரை பண்ணும். ஆனால் ஒரு மேட்ச் கூட
இவர் சோபிக்கவில்லை. பட் இந்த சீரீஸ்ல சோபிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஒரு ரிஸ்கி ஃபேக்டரா ஒரு ரிஸ்கி டீமா போடுறதா தான் அபிஷேக் சர்மாவை கேப்டனா வச்சு ட்ரை பண்ணலாம். 50-50 ஆப்ஷன்ஸ்ல இவரை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு சில டீம்ல பார்த்தீங்கன்னா இந்த 2 பிளேயருமே நின்றுட்டாங்க அப்படின்னா 100 ஃபார் 0 அப்படிங்கிற மாதிரி ஒரு டீம்ஸையும் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ திலக் வர்மா கன்சிஸ்டண்டா டபுள் 100 அடிச்சிருக்காரு. 100 2 மேட்ச் 2 100 அடிச்சிருக்காரு. இவரும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. ஸோ சஞ்சு சாம்சன், திலக் வர்மா 2 பேர் சம ஃபார்ம்ல இருக்காங்க. ஹர்திக் பாண்டியா ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ், ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் போடக்கூடிய ஒரு bowler. ஸோ டபுள் ஆப்ஷன்ஸ் உள்ள ஒரு பிளேயர். இவரை வந்து ஒரு மஸ்ட் பிக். ஸோ ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர் சஞ்சு சாம்சன், திலக் வர்மா அண்ட் ஹர்திக் பாண்டியா. சூரியகுமார் யாதவும் கடைசி நடந்த T20 சீரீஸ்ல பெருசா எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணல. 10 ரன் 19 ரன்கள் அந்த மாதிரி தான் அடிச்சிருந்தாரு. ரிங்கு சிங்கை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் நிறையவே கிடைக்கல. ஏன்னா சஞ்சு சாம்சன் ஒரு 200, திலக் வர்மா ஒரு 200. இவருக்கான வாய்ப்புகள் சரிவர இல்லை. இவர் வந்து ஒரு லீஸ்ட் பிக்காக தான் இருப்பார். இவர் வந்து ஒரு 10 to 20% தான் ட்ரீம் டீமில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அக்ஷர் பட்டேல், முகமது ஷமி, அர்ஷதீப் சிங், ரவி பிஷ்னாய் அண்ட் வருண் சக்கரவர்த்தி. இதில் மஸ்ட் பிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி 2 wickets 3 wickets எல்லா மேட்சஸுமே ரீசெண்டாக நடந்த T20 சீரீஸில் இவர் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ இவர் வந்து ஒரு முக்கியமான பிளேயராக இருப்பார். அந்த டெத் ஓவர் பார்த்தீங்கன்னா அர்ஷதீப் சிங் அண்ட் முகமது ஷமி டெத் ஓவர் போல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்கள்லேருந்து ஒருத்தர் கண்டிப்பாக கேப்டன் வைஸ் கேப்டன் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கலாம். ஸோ 1 2 3 3 பேர் முகமது ஷமி, அர்ஷதீப் சிங், வருண் சக்கரவர்த்தி அண்ட் ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா, சஞ்சு சாம்சன். ஸோ 1 2 3 4 5 6 இந்த 5-6 பிளேயர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பாங்க. இதுல இருந்து யாராவது டிராப் ஆவாங்க அப்படின்னா 1 பிளேயர் இல்லைன்னா 2 பிளேயரை ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல அபிஷேக் சர்மா அண்ட் ரவி பிஷ்னாய், இந்த இடத்துல அக்ஷர் பட்டேல் ஆர் வாஷிங்டன் சுந்தர். ஸோ யார் வேணாலும் ப்ராபபிளாக வரலாம். இது வந்து ஒரு பாசிபிள் பிளேயிங் 11. நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் போலிங் பார்த்தீங்கன்னா 5 bowlers. இது இல்லாமல் ஹர்திக் பாண்டியா ஒருத்தர் இருக்காரு. இது இல்லாமல் திலக் வர்மா அண்ட் அபிஷேக் சர்மா ஒரு 7 bowlers கைவசம் இருக்காங்க. ஸோ அபிஷேக் சர்மா ஒரு 2 ஓவர் போட்டு 1 or 2 wickets வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. சூரியகுமார் யாதவ் கேப்டன்ஷிப்ல வந்து ரிங்கு சிங், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, அபிஷேக் சர்மா இந்த 4 பிளேயருமே லாஸ்ட் டெத் ஓவரில் போல் பண்ணி மேட்சை வின் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. இங்கிலாந்து டீமுடைய பாசிபிள் பிளேயிங் 11 பாருங்க. பிலிப் சால்ட், பென் டெக்கட், ஜாஸ் பட்லர், ஹாரி ப்ரூக், ஜேக்கப் பெத்தல், லியாம் லிவிங்ஸ்டன், ஜாமி ஓவர்டன், அடில் ரஷீத், ஜோஃப்ரா ஆர்ச்சர், மார்க்வுட் அண்ட் கஸ் ஆட்கின்சன். இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த ஜேக்கப் பெத்தல் ஒரு 1 or 2 overs போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் போடக்கூடிய ஒரு போலராக இருப்பார். அதே தான் லியம் லிவிங்ஸ்டனுக்கும் 1 or 2 overs போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஜாமி ஓவர்டனும் ஒரு 2 to 3 overs வந்து போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ டாப் ஆர்டர் எல்லாமே காலி ஆவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 3 பிளேயர் வந்து டபுள் ஆப்ஷன்ஸ் உள்ள ஒரு பிளேயராக இருப்பாங்க. ஜேக்கப் பெத்தல், லியம் லிவிங்ஸ்டன், அதுக்கப்புறம் ஜாமி ஓவர்டன். இந்த 3 பிளேயர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பாங்க. ஸோ ஹாரி ப்ரூக், ஜோஸ் பட்லர், பென் டெக்கட் இதுல இருந்து ஒரு 1 or 2 பிளேயர்ஸ் வந்து எலிஜிபிலிட்டியாக ட்ரீம் டீமில் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இங்கே ஒரு 1 பிளேயர், இங்கே ஒரு 3 பிளேயர், இந்த 4 பிளேயர்லேருந்து ஒரு பிளேயர்ஸ் வந்து நம்ம பிக் பண்ணலாம். ஏன்னா சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, சூரியகுமார் யாதவ் அண்ட் திலக் வர்மா 4 பேரும் செஞ்சுரி அடித்தாங்கன்னா இங்கே விக்கெட்டுகளே வராது. அதே மாதிரி மார்க்வுட் அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து டெத் ஓவர் போடக்கூடிய ஒரு போலராகவும் இருப்பாங்க. ட்ரீம் டீம் பார்ப்போம். ட்ரீம் டீம் வந்து டெமோ டீம். இதில் வந்து சஞ்சு சாம்சன் அண்ட் அர்ஷதீப் சிங் கேப்டன் வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். இங்கே வந்து பென் டெக்கட், திலக் வர்மா. இந்த இதில் இன்னொன்று என்ன பண்ணியிருக்கோம், இந்த சஞ்சு சாம்சன் அண்ட் பதில் பிலிப் சால்ட் அண்ட் திலக் வர்மாவுக்கு பதில் சூரியகுமார் யாதவில் இன்னொரு டீம். மீதி எல்லாமே சேம் டீமாக நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து ஜேக்கப் பெத்தல் இவங்களெல்லாம் வந்து அடுத்தடுத்த டீமில் ஆட் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஒரு டெமோ டீம். இதில் வந்து ஒரு 3 பிளேயரை சேஞ்ச் பண்ணுங்கள். இதுலேருந்து ஒரு 3 பிளேயர் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். சேஞ்ச் பண்ணிங்கன்னா டெமோ டீமில் நல்லா ரேங்க் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும். Thank you for watching.